வணக்கம் ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும். புரிதல் இல்லாமல் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், ஒரு இடமாக இருந்தாலும், ஒரு மனையாக இருந்தாலும், ஒரு வீடாக இருந்தாலும் புரிதல் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குற வேலையும் செய்யாதீங்க. புரிதல் இல்லாமல் ஒரு பெண்ணை கூட ஒருத்தருக்கு கட்டி கொடுக்காதீங்க. புரிதல் இல்லாமல் உங்களோட பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்காதீங்க. ஒருத்தர் புரிதல் அப்படின்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை ஒருத்தர் மேலே வச்சு புரிதலே ஒன்றுமே புரியாமல் அவன் எது பணம் கேட்டான் அப்படின்ட்டு எடுத்துமே கொடுத்துடாமல் அந்த புரிதல் எதுக்காக கேட்குறான், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு புரிதல் தான் நாம் உங்களுக்கு சொல்கிறோம். நான் வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தேவடியா மாவன் நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தேர்வில் பண்டார பையன் ஒருத்தன் மதனகோபால் புல்ல அப்படின்னு ஒரு தனசேகரன்ற ஒருத்தங்கிட்ட எதுவுமே புரிதல் இல்லாமல் இந்த பணத்தை கொடுத்துட்டு அவன் என்ன தொழில் செய்கிறான், அவன் என்ன ஜாதி, அவன் என்ன இனம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பழக்கன்ற அடிப்படை ஒரு ஃபோட்டோகிராஃபராக கூட மாட இருந்தேன்ற ஒரு நான் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பழக்க அடிப்படையில் நீ எல்லாத்துக்கும் 100% உனக்கு நான் இருப்பேன்டா, எல்லாத்துக்கும் கூட இருப்பேன்னு சொல்லி அவன் புரிதல் எந்த புரிதல்லையும் இல்லாமல் இந்த ஒரு வார்த்தை நம்பி அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டோம். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்தாலும், ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணு கொடுத்தாலும், இடத்த கொடுத்தாலும் புரிதல் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்யாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு செயல்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்திடும். நான் அதுபோல் அந்த குளோபிடியஸ்ன்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்ற ஒரு பொறிக்கு பையன்கிட்ட பண்டார பையன்ற உங்களுக்கு திரும்ப அந்த ஜாதியில் இது பண்டார அவனுக்கு ஒரு புரிதலும் கிடையாது, ஒரு கல்வி அறிவும் இல்லாத ஒரு 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் தெரியாமல் நம்ம எதுவுமே அவங்ககிட்ட 5.5 கோடி ரூபாய் பணம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்த பணத்தை வாங்கி நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றிட்டான். அதுபோல் ஒரே ஒரு பர்சன் கூட நீங்கள் உங்கள் தேர்ட் பர்சன் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்காக உயிரை கொடுக்குறேன், மயிறு கொடுக்குறேன், உங்களுக்காக நான் 100% கேரண்டி கொடுக்குறேன், நான் பத்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பணமே கொடுத்தோம் அவங்ககிட்ட பேசுறதுன்றது உங்களுக்கு ஒரு நட்பு அடிப்படையில் நான் கேட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் புரிதல் இல்லாத எந்த ஒரு தொழில் சம்பவமும் அவங்ககிட்ட நீங்கள் செய்யவே கூடாதுன்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து. நான் வாழ்க்கையில் ஏமாந்த போல நீங்கள் யாரும் ஏமாறாமல் பணத்தை யாருக்கிட்டையும் நீங்கள் கொடுக்காம உங்களோட பணம் உங்களோட தொழில் யாருக்குமே கொடுக்கறதுக்கு முன்னே அவங்களுக்கு பணம் கொடுக்கறது கூட தொழில் கொடுக்கலாம். பட் நான் நிறைய பேர் தொழில் கூட சொல்லி கொடுத்துடலாம். அதுபோல் என்னை ஃபோட்டோகிராஃபியாக நான் இருக்கிறேன்னா நான் ஏகப்பட்ட பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு லெவலில் வந்ததுக்கு காரணமே நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தோம். பட் ஆனால் பணத்தை நான் ஒருத்தங்கிட்ட இந்த புரிதல் இல்லாமல் எதுவுமே அள்ளி கொடுத்துட்டு பாருங்கள், அது மிகப்பெரிய தவறுன்றத வாழ்க்கையில் ஏமாந்து இன்றைக்கி 100 ரூபாய்னால 200 ரூபான்னா கூட எங்களோட குடும்ப வாழ்க்கைன்றது ஒருத்தருக்கு 100-200க்கு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து நிறுத்திட்டான். அந்த தேவடி அம்மாவன் அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் புல்ல தனசேகரன்றவன் அவனை மாரி வாழ்க்கையில் புரிதல் தான் பணத்தை யாருக்கிட்ட கொடுக்காம மாட்டிக்காமல் இருங்க. ஷேர் மார்க்கெட்டு அதுபோல் ஆருத்ரா ஐஎஃப்எஸ்ன்றது ஷேர் மார்க்கெட்டு சொல்லி மிகப்பெரிய 420 அதில் ஏமாந்தோம். நான் ஒரு ஆள். இது உங்களுக்கு நம்ம சாகுந்தேன்னு இந்த விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருப்போம். தனசேகரன்றோம் காஞ்சிபுரத்தை சேர்ந்து இன்னும் உயிரோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிற 2 ஆண்டாவது நமக்கு 5 கோடி ஏமாற்றி 1 ரூபா கூட கொடுக்கல அந்த பொறிக்குமாவன். என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அந்தமாரி பர்சன் எவனா அவன் மறுபடியும் பணம் தேடிக்கின்னு வந்தானா நீங்கள் ஆளுங்க வீட்டில் கட்டியோ கடப்பறையோ வச்சுக்கின்னு ரெடியாக இருங்கோ. அவனை பிடிச்சி அவன் மண்டை நெடுக்கு பொழந்து அவன் வாழ்க்கையில் இனிமேல் கொண்டு பணத்தை அவங்ககிட்ட கேடாது. இதே பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையை அடிச்சுக்கின்னு நல்லா கொள்ளைக்காட்டேரி மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. கொள்ளைக்காட்டேரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவனுக்கு அந்த வேஷம் போட்டிங்கன்னா அதே போல இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காட்டேரி வேஷம் அவன் நார்மலாக பார்க்கறதுக்கு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டானா கொள்ளைக்காட்டேரி எப்படி இருப்பான் அதே போல் தான் இருப்பான். அதுமாரி அந்த நாயை எங்கே பார்த்தாலும் அடித்து எவனோ பணம்னு கேட்டுன்னு வந்தோன்னா அவனை அடித்து செருப்பு கைட்டுன்னு அடிங்க. அதுபோல் பணம்ன்றது இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோன்றது இந்த டைலாக் பேசுவாங்க. பட் ஆனால் வாழ்க்கைன்றது அந்த பணத்தால் தான் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. ஆனால் உயிருன்னு ஒன்று இருக்குது. பட் போகும்போது பணமாக போகிறது கிடையாது. ஆனால் நம்ம நல்ல பசங்க நல்ல லெவலில் படிக்க வைக்கணும்னு ஒரு கனவு காண்டிருப்போம். கவர்மெண்ட்டில் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு இல்லையா? ஏகப்பட்ட 25 வருஷத்தோட உன் நட்பையும் உழைப்பு நட்பு உங்களோட உழைப்பு நம்பி அந்த பணத்தை சேர்த்து நீங்கள் அந்த 20 வருஷத்தோட உழைப்பு அவங்களோட உழைப்பு நம்பி அந்த பணத்தை சேர்த்து நீங்கள் ஒரே ஒரு ஆசை வார்த்தை கூறினா அப்படின்றதுனால அந்த பண்டார பையன் பேச்சு கேட்டு வாழ்க்கை இழந்துட்ட மாதிரி போச்சு பார்த்தீங்களா? அந்த போல் நீங்கள் வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் இந்த பணத்தை கொடுத்து ஏமாறாமல் உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துலையும் புரிதல் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக இதில் நன்கு ஆராய்ஞ்சி அந்த இடத்துல ஒரு புரிதல் இல்லை, இது தவறாக நமக்கு படுதுன்னும் போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றது என்னோடய கருத்து, என்னோடய வாதங்க. நன்றி, வணக்கம்.